ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரீஸான ஐ எம் ரீஇன்கார்னேட்டர் சீசன் 1 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோடில் கொஞ்சம் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும், பட் சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்க. நான் முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐ எம் ரீஇன்கார்னேட்டர் சீசன் 1 எபிசோட் 10. ஒருவேளை ரஃபலியா வீட்டை விட்டு ஓடி போயிருப்பாளான்னு சாவல் யோசிக்கிறான். வின் மேஜிக் யூஸ் பண்ணி வான் வந்து சுத்தி இருக்கிறவங்க பேசுறத கேட்கறான். வாங்க்ரெட் ஃபேமிலி, யங் லேடி, மெடிசன் அப்படின்னு சொல்லி பேசுறது கேட்கவும் அப்படின்னா எலன்னு நினைச்சா அவங்க ரஃபலியாவை கடத்திட்டாங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அங்கிள் என்னாலதான் இது நடந்தது, சாரி அப்படின்னு சொல்லி எலன் அழ ஆரம்பிக்கிறா. எலன் இது உன்னோட ஃபால்ட் இல்ல அப்படின்னு சொல்லி சாவல் வந்து அவளை சமாதானப்படுத்துறான். மெடிசனை மத்தவங்களை காப்பாத்துறதுக்கு தானே தயாரிச்ச, உமல எந்த தப்பு இல்லைன்னு சாவல் சொல்றான். கடைசியா பிரின்ஸ் கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்துச்சு, அதை தான் அவங்ககிட்ட கொடுத்தான். மெய்டு வந்து அந்த லெட்டரை கொடுக்குறா. ஆமா, காடிகள் கிட்ட அவன் பேசிட்டு இருந்தான்னு எனக்கு தெரியும். அந்த லெட்டர்ல என்ன இருக்கு நம்ம படிச்சாதான் நமக்கு அது தெரிய வரும் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரை வாங்கி படிக்கிறாங்க. பிரின்ஸ் காடிகள் தான் ரஃபலியா ஒரு இடத்துக்கு தனியா வர சொல்லியிருக்கான். ராயல் ஃபேமிலி தான் எலனோட மெடிசனை தேடி வந்திருக்காங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். தான் உண்மையிலேயே இதை பண்ணானா நமக்கு தெரியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், வான் அந்த பேசிட்டு இருந்தவங்க சவுண்ட் எந்த பக்கத்துல இருந்து வந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்கள போய் பிடிக்கலாம் அப்படின்னு இவங்க போறாங்க. உண்மையிலேயே ரஃபலியாவே எங்கேயோ கடத்தி தான் வச்சிருக்காங்க. ஹியோமா பிரின்ஸ் அவனோட ஆளுங்க எல்லாரும் ஒரு ரூம்ல உட்காந்து பிளான் போட்டு பேசிட்டு இருக்காங்க. இங்க வில்லத்தனமா சிரிச்சது ஹியோமுக்கு இன்னும் ஒரு மாதிரி யோசனையாவே இருக்கு. ஃபேமிலி உங்களுக்கு ஸ்பெஷல்னு சொன்னாங்க, அப்புறம் அதுக்கு பையனை அனுப்பி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹியோமுக்கு எதுவும் புரியல. நீங்க எலனை மீட் பண்ணிருக்கீங்களா நம்ம பேசிட்டு இருக்கும் போது டக்குன்னு கதை உடச்சிட்டு இவங்க உள்ள வராங்க. நீங்க தான் என் பொண்ணு கடத்தினது, என் பொண்ணு எங்க அப்படின்னு சாவல் வந்து கத்துறா. வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எலனை வந்து சமாதானப்படுத்துறா. கிட்ட கேட்டுட்டா ரஃபலியா உண்மையிலேயே எங்க இல்ல அப்படின்னு சொல்லி எலன் சொல்றா. ரஃபலியா எங்கேயும் இல்லையா, அப்ப எங்க அப்படின்னு சொல்லி சாவல் சோகமாக்குறா. பார்க்க நான் எவ்வளவு ஆர்வமா இருந்தேன் தெரியுமா அப்படின்னு நம்ம கிட்ட வரவோ, கிட்ட வராத அப்படின்னு சொல்லி காடியில பார்த்து எலன் பயப்படவோ டக்குன்னு நம்ம ஹீரோ டெலிபோர்ட் ஆகி அவனை அசைய விடாதபடி பண்றோம். வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு மறந்துட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ராயல் ஃபேமிலியோட டாக்டர்ங்கிறதுனால ஹியோமுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது தெரிஞ்சிருக்கு. காடியல் என் பொண்ணை எதுக்கு கூப்பிட்டு விட்டீங்கன்னு கேட்கவும், நான் கூப்பிடலையன்னு காடியல் சொன்னா, லெட்டர்ல அப்படிதான் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சாவல் காமிக்கிறான். லெட்டர் நான் பார்க்கலாமா அப்படின்னு காடியல் வாங்கி ரீட் பண்ணி பார்க்கறான். இதை நான் எழுதல, என் பேரை சொல்லி யாரோ அவளை கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லவும், அதுல இருக்கிற சீல் ராயல் கிரஸ்டோட தான் சொல்லவும், பட் உண்மையிலேயே இதை நான் எழுதல அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப நீ எதுக்கு இங்க வந்து நம்ம ஹீரோ கேட்கவும், வாங்க்ரெட் ஃபேமிலியோட மெடிசனை பத்தி ரிசர்ச் பண்ணதான் அப்படின்னு அவன் சொல்லவும், பட் அரசன் எல்லாரும் ஷாக் ஆனா இதுக்கு மேல மறைச்சு பிரோஜனம் இல்ல, எப்படி ஒர்க் ஆகுது அதோட எஃபெக்ட் என்ன ரிசர்ச் பண்ண மட்டும் தான் வந்திருக்கும். அரசர் இதை நினைச்சு ஒரி பண்ணாரு, ஏன்னா எலன் தான் அந்த ஹீலிங் பிரின்சஸ் அரசருக்கு தெரியும், அவர் தான் உண்மையை கண்டுபிடிக்க சொல்லி என்ன அனுப்பி வச்சாருன்னு கார்டியல் சொல்லவும், பிளாக் ஹார்ட் எதையோ ஸ்கீம் பண்றான்னு எலன் யோசிக்கிறா. பட் நாங்க ரஃபீலியாவை கிட்னாப் பண்ணல அப்படின்னு அவன் சொன்னான். இப்போ ஹியோமே போயிட்டு அவங்க கிட்ட பேசுறான். ஃபேமிலியோட ஹீலர் என்னோட ஸ்பிரிட் ஃப்ரெண்ட் ஆஷூட் ரொம்ப கியூட்டா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பிரிட் விசார்ட் அப்படிங்கறத அவகிட்ட சொல்றான். சரி கொஞ்சம் பின்னாடி தள்ளி நில்லுங்க அப்படின்னு ஹியோமே சொல்லவோ, சரி நம்மளும் பின்னாடி போறான். அந்த ஸ்பிரிட்டோ வெளியே வருது. எலனை பார்க்கவோ பிரின்சஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பிரிட் அவ மேல தாவுது. இங்கதான் ஸ்பிரிட் பிரின்சஸ் ஹியோமே பாக்குறான். இதுல ஸ்பிரிட் சம்பந்தப்படுறதுன்னு நான் அப்பவே நினைச்சேன், ஏன்னா காத்துல அது பரவாத மாதிரி ஸ்பிரிட்ஸ் பாத்துக்கிச்சே அப்படின்னு ஹியோமே கேட்கறான். ராயல் கேபிட்டல் வரைக்கும் இந்த நியூஸ் பரவிச்சுன்னா மறைக்கிறதுல பிரோஜனம் இல்ல. ஸ்பிரிட் குயினோட டாக்டர் இது ஸ்பிரிட் குயினோட பொண்ணு அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. இதை மேனேஜ் பண்ணா நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, தாராளமா நான் அந்த மெடிசனை பத்தி உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் ஆனா இது எல்லாம் போறத பார்க்கும்போது ரஃபலியாவை கடத்தி எங்க எல்லாரையும் இந்த இடத்துக்கு வர வச்சது கிங்கோட சூழ்ச்சியா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. தேகம் மட்டும் உண்மையாயிடுச்சுன்னா தயாராயிக்கோங்க அப்படின்னு எலன் மிரட்டவோ, உண்மையிலேயே இதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு கார்டியல் சொன்னா, கிங் உங்ககிட்ட இதை சொல்லுவாருன்னு நினைக்கிறியா? அப்பா இந்த மாதிரி ஸ்கீம் பண்ற மோசமான ஒரு பர்சன். ரஃபலியாவை எங்களுக்கு கண்டுபிடிச்சு கொடுங்க, மெடிசனை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன், பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தானே உங்களோட மிஷன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு கிங் கிட்ட போய் சொன்னா என்ன நடக்கும்னு தெரியலன்னு எலன் மிரட்டவும், பாடி கார்ட்ஸ்க்கு வர வழி இல்ல, ரஃபலியாவை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்றோம்னு ஒத்துக்கிறாங்க. நான் உங்களுக்கு நிறைய மெடிசனை ஒரே டயத்துல தாரேன் அப்படின்னு சொல்லி எலன் டீலிங் போடுறேன். பேச்சு மாற மாட்டேன், நாங்க எப்படி நம்புறது? பாடி கார்ட்ஸ் கேட்கவும், நான் ஸ்பிரிட் கோயினோட டாக்டர், ஃபியூச்சர் ஸ்பிரிட் கோயினா நான் வாக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றேன். எனக்கும் ஃப்ரெண்டு தான், எனக்கும் அவன் மேல கவலை இருக்கு, நான் அவளை காப்பாத்த ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி கார்டியலும் சொல்றேன். நம்ம இதுக்கு அவங்க ஹெல்ப் கேட்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இப்போதைக்கு நமக்கு ரஃபலியா தான் முக்கியம், சோ விட்டு கொடுத்து போறதுல பிரச்சனை இல்லைன்னு எல்லாம் சொல்றேன். அவளை கடத்தி இருந்தாலும் ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாங்க, எங்க இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. வான் வின் பவரை யூஸ் பண்ணி கண்டுபிடி அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லவும், அவன் டைகரா மாறினதை பார்த்துட்டு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அதை யூஸ் பண்ணி அப்போ டிசீஸ் எல்லாம் ஊருக்குள்ள வராதபடி பேரியர் போட்டிருக்கேன்னு கேட்கவும், நீ அதை நோட்டீஸ் பண்ணியான்னு எல்லாம் கேட்கறா. இந்த ஹியோமை கிட்ட அதிக ஸ்பிரிட்கான இன்ஃபினிட்டி இருக்கா, அதான் அவனால அதை பார்க்க முடிஞ்சிருக்குன்னு எலன் யோசிக்கிறேன். அவளோட ஃபேஸ் மட்டும் நான் பார்த்திருந்தேன்னா வாட்டர் மிரர்ல அவ எங்க இருக்கான்னு பார்த்திருக்க முடியும்னு எலன் வருத்தப்படுறா. ஹீரோக்கும் அவளோட ஃபேஸ் சரியா ஞாபகம் இல்ல, சை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க எல்லாரும் வருத்தப்படுறாங்க. வான் சீக்கிரம் கண்டுபிடி அப்படின்னு எலன் யோசிச்சுட்டு இருக்கா. எலன் ப்ளீஸ் இங்க இருந்து ஓடாத, நான் உங்ககிட்ட ஒரே ஒரு ஃபேவர் கேட்கணும். ஒருவேளை ரஃபலியாவை நம்ம சேஃபா காப்பாத்திட்டோம்னா நான் சொல்ல வரத பொறுமையா கேப்பியா நம்ம சொல்லுவோம், எங்களை மன்னிப்பீங்களா நம்ம சொன்னதை வா கேட்டிருப்பா. சரி ஓகே நீ சொல்றத நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு வாக்கு கொடுக்கவும், இப்போ கார்டியல் ரொம்பவே ஹாப்பி ஆகுறான். அவனை அவ்வளவு சிரிச்ச முகமா பார்த்துட்டு எல்லாம் கொஞ்சம் வெக்கப்படுறான். வெயிட் ஆயிரு போது சோ கேர்ஃபுல்லா இரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றோம். சிரிச்ச முகமா நான் பார்த்ததில்ல, அதான் அதை பார்த்து எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லவும், உன்னோட விஷயம் வரும்போது மட்டும் நீ சில விஷயங்கள க்ளூலெஸ்ஸா இருக்க எலன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். 7 ஆம்பளைங்களும் ஒரு பொண்ணு ஒரு கேவுக்குள்ள இருக்காங்க அப்படின்னு சொல்லி வான் லொகேஷனை கண்டுபிடிச்சிட்டான். காய் நீ இங்கே இரு வரவேணா அப்படின்னு சொல்லவோ, காயெல்லாம் எதுவும் பண்ண முடியும் நம்ம டென்ஷன் ஆகுறான். டெலிபோர்ட் ஆகி டக்குனு அந்த லொகேஷனுக்கு போறாங்க. இதுக்கு மேல அந்த பொண்ணை
பண்ணணும் என்ன பண்ணணுங்கிறத இன்ஸ்ட்ரக்ஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு கடத்தினவங்க யோசிச்சுட்டு இருந்தா எல்லா ஆளுங்களும் இவங்களை சுத்து போடுறாங்க. ஒருத்த மட்டும் அந்த கேவுக்குள்ள இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க யோசிக்கிறாங்க. வாசல மறைக்கிறவங்க டக்கு நம்ம ஹீரோ போயிட்டு அரைச்சு போடுறான். சாவல ஆல்பர்ட்டோ ஃபர்ஸ்ட் தனியா உள்ள போறாங்க. மத்த எல்லாரையும் நான் பாத்துக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்றான். ஒருத்தனால எங்க 4 பேரை தடுக்க முடியும்னு நினைச்சா நம்ம கேட்கறோட பொண்ணு மேல கை வச்சதுக்கு உங்களை சும்மா விட மாட்டேன் நம்ம ஹீரோ டென்ஷன் ஆனா நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். எல்லாரும் ஒரு விதத்துல ஹெல்ப் பண்ணும்போது நானும் பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்லி ஆர்ச்சின் வந்து சொல்றான். லேடி இவ்வளவு நான் மான்ஸ்டர் டெம்பஸ்ட் டைத்துல பாத்திருக்கேன். இவங்க தான் ஸ்பிரிட் குயின் அப்படின்னு சொல்லி அதுல இருக்கிற ஒருத்தர் ரெக்கக்னைஸ் பண்ணுவோம். அவ பக்கத்துல நிக்கிற அந்த ஆளு அது ஹீரோ ராவல் தானே அப்படின்னு சொல்லி இவங்க ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஒன்னா சேர்ந்து சண்டை போட்டு ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம ஹீரோ சொல்றான். ஆர்ஜின் அவளோட பவரை கொடுக்குமோ அதை யூஸ் பண்ணி இப்ப நம்ம ஹீரோ ஃபைட் பண்றான். பவர்ஃபுல்லா நான் இவங்களை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. பேரண்ட்ஸோட பவர் ஆகுது அப்படின்னு சொல்லி எலனே ஷாக் ஆகுறா. மான்ஸ்டர் அவுட் பிரேக் டைத்துல நானும் உங்க அப்பாவை இப்படிதான் நிறைய ஃபைட்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆர்ஜின் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. சாவல் ரஃபிலியா இருக்கிற இடத்துக்கு ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கான். ஒரே ஒருத்தன் அந்த இடத்துக்கு கார்ட்ல இருக்கான். கூட்டத்துக்கு லீடரே அவன் மாதிரி தான் தெரியுதா. அண்ட் அவன் ரொம்பவே பவர்ஃபுல்லாவும் இருக்கான். ஆல்பர்ட்டோ ரஃபிலியாவை சேஃப்டி பண்ணி இவனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவல் ஃபைட் பண்ணுவா. அப்பா ஜாக்கிரதா ரஃபிலியா பயப்படுறா. வெறும் கையாலேயே சாவல் அவனோட ஆக்ஸ பிடிச்சு உடைக்கிறான். ஹீரோவோட தம்பி இவனும் வீக் கிடையாது அப்படின்னு சொல்லி சாவல் நிரூபிச்சுட்டான். இந்த கிங்டமோட நைட் கமாண்டர் சாவல் வாங்கிரேட்ரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரே பஞ்சு தான் அந்த ஸ்ட்ராங்கான லீடரையே ஒரு வழியா இவங்க தோக்கடிச்சிருந்தாங்க. அப்பா அப்படின்னு சொல்லி ரஃபிலியா ஓடி வந்து அவனை அழுதுகிட்டே கட்டி பிடிக்கிறா. நல்ல வேளை உனக்கு எதுவும் ஆகல ரஃபிலியா, என்ன மன்னிச்சிரு, எதுவும் ஆகாது, சரி வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி சாவல் சொல்றான். வெளியே மாட்டின எல்லாத்தையும் கட்டி போட்டிருக்காங்க. உள்ள இருக்கிற அந்த லீடரையும் கட்டி போட்டு தூக்கிட்டு வராங்க. ரிலாக்ஸ் ஆனதுனால அவ தூங்கிட்டா அப்படின்னு சாவல் சொல்றான். சாரி பிரதர், என்னால தானே இந்த பிரச்சனைன்னு சாவல் சொல்லுவோம். உன் பொண்ணு சேஃபா இருக்கல்ல அதுவே போதும் நம்ம ஹீரோ சொல்றான். யாருக்கும் எதுவும் ஆகலன்னு எல்லாம் ஹாப்பி ஆகிறா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. சோ ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. பட் யார் இவளை கடத்தினாங்க, எதுக்காக கடத்தணும், அதுவும் கார்டியலோட பேரை சொல்லி ராயல் ஃபேமிலியோட அந்த கிரஸ்டை யூஸ் பண்ணி தான் இவளை கடத்திருக்காங்க. என்னதான் நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.